அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு முட்டை பப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முட்டை பப்ஸ் செய்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் பொடி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது கூட ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வெங்காயத்து கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா தாங்க இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக கரம் மசாலா நீங்கள் ஆட் பண்ணணும். அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மல்லிக்கீரை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அது கூட வாட்டர் சேர்த்து இதை மாதிரி தண்ணியாக கரைச்சி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவுக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 3 முட்டையை நான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் பாதியாக. இப்போ நம்ம முட்டை பப்ஸ் செய்கிறதுக்காக ப்ரெட் எடுத்து அதோட எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு ப்ரெட்டாக எடுத்து இதை மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ரெட் பீஸ் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா மாவு வாட்டர் மிக்ஸை சைடில் இதை மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் 1 டீஸ்பூன் அந்த ப்ரெட்டுக்கு சென்டரில் வச்சு அதுக்கு மேலே நம்ம வேக வச்சுருந்த முட்டையை வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ப்ரெட் பீஸ் எடுத்து இது மாதிரி சைடில் அந்த மைதா மாவு மிக்ஸை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம கவர் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா அண்ட் எக் மிக்ஸை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வாட்டருக்குள்ளே முக்கி எடுக்க போகிறோம். இதை மாதிரி பண்ணுறப்ப பயம் இல்லாமல் பண்ணுங்கள், ஒன்றுமே ஆகாது. இதை மாதிரி வாட்டருக்குள்ளே முக்கி எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இதை மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை டைரெக்டாக கார்ன்ஃப்ளெக்ஸ்குள்ளார போட்டு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எல்லா சைடும் கவர் ஆகி நல்லா பர்ஃபெக்டான ஷேப்பில் கிடச்சிருக்கு. இதை மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பப்ஸை இதை மாதிரி எண்ணெயில் போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம்.
இதை மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது சைடெல்லாம் நம்மளுக்கு பொரியறதுக்காக இதை மாதிரி 2 கரண்டி யூஸ் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எல்லா சைடும் ஈவனாக வெந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் கிடச்சிருக்கு. இதை அப்படியே எண்ணெய் விட்டு எடுத்து அதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது கோல்டன் ப்ரௌனில் வந்து நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான எக் பப்ஸ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. நான் 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.